ஹலோ காய்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போட வந்திருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் 72 GB இருக்கிற GTA PC5 நம்ம வந்து மொபைலில் ரெண்டர் பண்ணி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் 60+ FPSல. ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூஃப்காக நான் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், மொபைலில் ரன் பண்ண வீடியோ இது. இதுலேயே ஹை கிராஃபிக்ஸ் இருக்க செட்டிங்ஸ்லேயே 60+ FPS ரன் ஆகிட்டுருக்கு. ரியலி இது ரொம்பவே க்ரேஸியான விஷயம் தான். ஓகே, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் வீடியோ ஃபுல்லாக காட்டியிருக்கேன். செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சா தான் உங்களால் வந்து கரெக்டாக ரன் பண்ண முடியும். என்னோடய மொபைல் வந்து iQOO Neo 10, 16 GB RAM, 512 GB ஸ்டோரேஜ், பவர்ட் பை Snapdragon 8 Gen 4. இது வந்து பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இதே மாதிரி ப்ராசஸ் தான் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கரெக்டாக நம்ம ஆப்டிமைசேஷன் பண்ணால் நல்ல பர்ஃபார்மன்ஸே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னா, கேம் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த கேம் ஹப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். நம்ம கேம் ஹப் அப்படின்னு சொல்லி போட்டாலே ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஆண்ட்ராய்டு டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நான் ப்ரீவியஸாக இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால மறுபடியும் அப்டேட் பண்ண போகல. டேரெக்டாக உங்களுக்கு கேம் ஹப் எப்படி இருக்கும் அப்படின்றத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நார்மலாக இப்போ பண்ணுற எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே கேமுக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணி இங்கே உங்களுக்கு லாகின் பண்ண சொல்லி கேட்கும். லைப்ரரிக்குள்ளே போகும்போது லாகின் வந்து உங்களோட ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே தான் நம்மளோட கேமை இம்போர்ட் பண்ண போகிறோம். இதில் ஸ்டீம் கேம், பெப்பி கேம்ஸ் எல்லாமே ரன் பண்ணிக்கலாம். இங்கே நார்மலாக நம்ம லோக்கல் ஃபைலை ரன் பண்ண போகிறதுனால நான் இப்போ பண்ண ப்ராசஸ் மாதிரி இம்போர்ட் பண்ணிவிட்டு லோக்கல் கேம் கொடுத்து அதுக்கப்புறம் உங்களோட கேமை லொக்கேட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம அந்த கேமை பிக் பண்ணணும். இதே மாதிரி நம்ம GTA 5 கேசியை பிக் பண்ணியாச்சு. பிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க செட்டிங்ஸ் அப்படியே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். பட் இதில் 1-2 செட்டிங்ஸ் மட்டும் உங்களோட மொபைலுக்கு மாதிரி மாற்ற வேண்டியதாக இருக்கும். லைக் அந்த GPU டிரைவர், அதுக்கப்புறம் DXVK வெர்ஷன், இது மட்டும் வந்துட்டு உங்களுடைய மொபைலில் இருக்கிற கிராஃபிக்ஸ் டிரைவருக்கு மூலியமாக மாற்றுற மாதிரி இருக்கும். என்னோடய மொபைலில் இருக்கிற கிராஃபிக்ஸ் டிரைவருக்கு இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி மொபைல் உங்கள்தான் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த செட்டிங்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பக்காவாக ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இந்த GTA ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் 72 GB GTA ஃபைல் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு குரோமில் சர்ச் பண்ணும்போது ரெடிட் பேஜ் ஒன்று வரும். அந்த ரெடிட் பேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஃபைலோட லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் மூலியமாக உள்ள போனீங்கன்னா 72 GB வந்து GTA ஃபைல் வந்து பார்ட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. அங்கேருந்து நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. அதை நான் இப்போ காட்ட முடியாது. அப்புறம் யூடியூப் வயலேஷன்ஸ் மீறுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து வீடியோ பேன் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக நான் சொன்ன ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ நம்ம கேமை லான்ச் பண்ணாச்சு. லான்ச் பண்ண உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 FPS அப்படின்னா காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல்ஸில் போயிட்டு அங்கே விர்ச்சுவல் கண்ட்ரோலை ஸ்விட்ச் பண்ணுறதுக்காக ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய லேஅவுட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லேஅவுட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கஸ்டமைஸ் பண்ணி க்ரியேட் கூட பண்ணிக்கோங்க. இதுலேயே பெர்ஃபார்மன்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஃப்ரேம் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃப்ரேம் ஜென்ரேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்து ஷட்டர் ஆகிறது நீங்கள் பார்ப்பீங்க. அந்த மாதிரி ஷட்டர் ஃபீல் ஆரம்பிச்சுன்னா ஃப்ரேம் ஜென்ரேஷன் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மாதிரி ஃப்ரேம் ஜென்ரேஷன் அளவு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கேம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மேலே FPS பார்த்தீங்கன்னா 60+ FPS தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். பட் இந்த 60+ஐ விட அதிகமான FPS எனக்கு வரும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸில் ஹை கிராஃபிக்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். அப்போது ஹை கிராஃபிக்ஸில் 60 FPS வந்துட்டு இது தாராளமாக வருது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்கும்போதே வந்துட்டு இதை விட ப்ளஸ் ஒரு 20 FPS அந்த மாதிரிலாம் வரும் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு. ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால தான் ட்ராப்பாக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் பண்ண கொடுங்க. இந்த வீடியோ மேக் பண்ண மோட்டிவேஷனுக்காக. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்குறேன். அது வரையும் டாடா, பை பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.